இன்னும் நான் நல்லா ஓடுவேன், இவங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தணும், இன்னும் குறிப்பா சொல்லப்போனா எடப்பாடிய வந்து கதிகலங்க வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா செங்கோட்டையன் இருந்திருக்காருன்னா தோணுது. ஏன்னா தாவேகால வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான முன்னாள் அமைச்சர்களோ, முன்னாள் எம்எல்ஏக்களோ, முன்னாள் எம்பிக்களோ யாரை உள்ளுக்குள்ள அளவு பண்றது இல்ல அப்படிங்கிற அடிப்படையில இயங்கிட்டு இருந்த ஒரு கட்சியா விஜய் வந்து பொதுவாகவே அதை வச்சிருந்தார். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இன்னும் சொல்ல போனா கோபிசெட்டிபாளையத்துல கடைசி நேரத்துல அந்த தேர்தல் சமயத்துல பணத்தாலேயே அடிக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன் இப்ப வந்து சேர்த்திக்கிறாரு விஜய் கிட்ட அப்படின்னா எந்த அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி தாவேக்காக்குள்ள போறதுக்கு என்னென்ன சூட்சமங்களை நீங்க பண்ணிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது யோசிச்சு பார்த்தாவே இப்போ தாவேக்காவுக்குள்ள போறதுக்கான வழி தெரியாம நிறைய பேர் முழிச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் முக்கியமா சொல்ல போனீங்கன்னா அதிமுகல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே அதிகமான எம்எல்ஏ எம்பி, அதாவது முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் மந்திரிகள், முன்னாள் மேயர், முன்னாள் நகராட்சி தலைவர் இத்தனை பேர்த்தையும் கொண்ட கட்சியா அதிமுக இருக்கு. அவங்க எல்லாம் வெம்பி போய் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம வந்து இத்தனை காலமா கட்சியில பாடுபட்டு இன்னைக்கு வந்து இடம் இல்லையே, நம்ம எங்க போறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்கள ஒரு பாதி பேருக்கு செங்கோட்டையன் அங்க போனதும் அங்க போறதுக்கான ஒரு பாதை தெரிஞ்சிருச்சு.